5-minute video series about Arduino. அதில் சேனல் Reboratory உங்களை வரவேற்கிறேன். நம்ம போன வீடியோக்களில் டிஜிட்டல் அவுட்புட், அதாவது டிஜிட்டல் ரைட் இதை பற்றி பார்த்தோம். அதாவது ஒரு எல்இடி, 2 எல்இடி, இந்த மாதிரி 4 எல்இடி வரைக்கும் பார்த்தோம். நம்ம அதை பவுன்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இன்புட் பார்க்க போகிறோம். ஒரு இன்புட், அதாவது ஒரு டிவைஸ்லேருந்து இன்புட்டை எப்படி வாங்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளோட ஆர்டினோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்புட் அவுட்புட்டை கான்ஃபிகர் பண்ண போகிறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் நமக்கு எப்படி அவுட்புட்டை கான்ஃபிகர் பண்ணணும்னு. இப்போ எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஜிட்டல் இன்புட்டை மட்டும் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். எப்படின்னா பின் மோட் 12, இன்புட். நான் ஏற்கனவே 12th பின் 13th பின்னை அவுட்புட்டாகவும் 12th பின்னை இன்புட்டாகவும் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ லூப்பில் என்ன ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா இஃப்ன்றது ஒன்றும் கிடையாது. இஃப் இது நடந்தா, அதாவது என்ன நடந்தா, இதுக்கு இந்த கமெண்ட்டுக்கு டிஜிட்டல் ரீடு நான் எந்த பின்னை இன்புட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த பின்னை இதுக்குள்ளே எழுதணும். அதாவது 12th இது எதுக்கு ஈக்குவலாக இருந்தா, அதாவது ஹையாக இருந்தா இஃப் டிஜிட்டல் ரீடு டபுள் ஈக்குவல் டு ஹை, ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் நான் பின், அதாவது 13th பின்னை அவுட்புட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் இல்லைங்களா, அதனால் டிஜிட்டல் ரைட் 13, ஹை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படி இல்லை, அதாவது இந்த டிஜிட்டல் ரீடு 12 இந்த பின்னு ஹையாக இல்லைன்னா என்ன நடக்கணும் அப்படின்னு நம்ம இங்கே இதில் கொடுத்தாகணும். அதுக்காக எல்ஸ், அது தவிர்த்து வேறு எதுவும் நடந்துச்சுன்னா திரும்ப ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே இதே தான் காப்பி பண்ணி போட்டுக்க வேண்டியதான். இப்போ எல்ஸ் மட்டும் லோன் மாற்றிடலாம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா 12th பின் 5 வோல்ட் கொடுத்தோன்னா 13th பின் க்ளோ ஆகும். அதை கிரவுண்டில் கொடுத்தோன்னா ஆஃப் ஆகிடும். சரி, நான் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட ஆர்டினோவோட போர்ட்லாம் செக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டேரெக்டாக அப்லோட் பண்ணிடலாம். சரி, இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. இந்த எல்இடி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த 13th பின் அவுட்புட்னால எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. 12th பின் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரவுண்டு கொடுத்துடலாம். இப்போ இதை கிரவுண்டு கொடுத்துட்டா ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இதை 5 வோல்ட் கொடுத்து பார்த்தோன்னா ஆனில் இருக்கும். ஆனால் இதை எடுத்தனாலும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ அது 5 வோல்ட் போய்கிட்டே இருக்கா அப்படின்னா சில சமயம் இது மாதிரி எரியும், சில சமயம் எரியாது. இந்த ஸ்டேஜுக்கு பேர் ஃப்ளோட்டிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இதை பட்டனில் வச்சு எப்படி கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு பட்டன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம பட்டனை வச்சு செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சென்சாருக்கு போகலாம். இது ஒரு புஷ் பட்டன். இதில் இருக்கிற இந்த 2 பின்னு இங்கே இருக்கிற ஒரு பின், இங்கே இருக்கிற ஒரு பின், இந்த 2 பின் தான் நம்ம இன்புட்டாக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இது 12th பின். இதை டேரெக்டாக இதில் கொடுத்துடலாம். இன்னொரு வயர் எடுத்து ஒரு 5 வோல்ட் கொடுத்துடலாம். 5 வோல்ட் கொடுத்தாச்சு. இப்போ இதை ப்ரெஸ் பண்ணாலும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ப்ரெஸ் பண்ணலைன்னா இது ஆஃப் ஆகணும் இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ரெசிஸ்டர் எடுத்து இந்த பின்னை புல் டவுன் பண்ணணும். புல் டவுன்னா புல் அப்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த பின்னை எடுத்து ஒரு கிரவுண்ட் கொடுக்கணும். இதில் ஒரு கிரவுண்ட் கனெக்ட் பண்ணி இது கிரவுண்ட் இங்கே மாட்டிக்கலாம். இப்போ இந்த பின்னை எடுத்து கிரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பின் ஆஃப் ஆயிடுச்சு, 13th பின் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த லைட் எரியும். இதை பட்டனை எடுத்துட்டா இந்த லைட் ஆஃப் ஆகிடும். இது ஏன் அப்படின்னு நான் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன், அதை பாருங்கள். அதாவது இந்த 13th பின் ஆர்டினோவோட பின் எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னே சரி தெரியாது. அந்த ஸ்டேட்டுக்கு பேர் ஃப்ளோட்டிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டர் கொடுத்து கிரவுண்ட் பண்ணிடணும். இப்போ கிரவுண்ட் பண்ணால் நமக்கு தெரியும் இந்த இங்கே இருக்கிற கிரவுண்ட் டேரெக்டாக இங்கே போய்கிட்டே இருக்கும். அப்போ டிஜிட்டல் பின் 13 எப்போயுமே 0ஆக இருக்கும். இங்கே பட்டன் கொடுக்கும்போது இது பட்டனோட சிம்பிள். இந்த இடத்துல என்ன கொடுக்கணும் அப்படின்னா 5 வோல்ட் தரணும். ஸோ
ஸோ இந்த மாதிரி 5 வோல்ட் கொடுக்கும்போது எப்போ நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ எப்பயுமே வந்து கரண்ட்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு கேட்டோன்னா லெஸ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து தான் சூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த 5 வோல்ட் டேரெக்டாக இப்படியே போயிடும், இந்த பக்கம் வராது. அதனால 13th பின் வந்து 1 ஆகிடும். எப்போனா நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும். இதை ப்ரெஸ் பண்ணலைன்னா டேரெக்டாக வந்து 0 வோல்ட் வந்து போய்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் வந்து புல் டவுன். இதே இது புல் அப் எப்படி இருக்கும் அப்படின்னா 13th பின் வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்ம பட்டன் கனெக்ட் பண்ணுறப்போ இதை வந்து கிரவுண்டு கொடுத்துடணும். இதை வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு ரெசிஸ்டர் வழியாக 5 வோல்ட் கொடுத்துடணும். அப்போ எப்பயுமே இந்த பின் எதில் இருக்கும்னா 13th பின் வந்து 1ல் இருக்கும். இப்போ இதில் வந்து இஃப் கண்டிஷன் செக் பண்ணும்போது இஃப் கண்டிஷன் அந்த டிஜிட்டல் ரீடு பின்னு ஈக்குவல் டு ஹையான்னு செக் பண்ணுவோம். இதில் வந்து இஃப் கண்டிஷனில் என்ன பண்ணுவோம்னா டிஜிட்டல் பின்னு டபுள் ஈக்குவல் டு லோவா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஏன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் லோங்கிற அந்த வேல்யூ தான் இதுக்கு போகுது. இதில் வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணால் 5 வோல்ட் அதாவது ஹைங்கிற வேல்யூ போகுது. ஸோ இது வந்து புல் டவுன், இது வந்து புல் அப். சரி, இப்போ இந்த ரெசிஸ்டர் கொடுக்கறது ரொம்ப சிரமமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்குலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இது இன்னும் எளிமையான ஒரு முறையில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.